தொடர்ந்து தடையும் தாமதமும் இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாவத்தை நீங்கள் சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கை முடிய போகுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு மிக மிக முக்கியமான பதிவு இந்த பதிவு. வாழ்க்கையில் கவனங்கள் செலுத்தவே இல்லை. இங்கே இருக்கிற அத்தனை பேரும் வாழ்க்கையில் கவனம் செலுத்தாமல் விட்டோம் அப்படின்னா விட்டதை என்றைக்குமே வாழ்க்கையில் பிடிக்க முடியாமல் போயிடும். உங்களோட சிந்தனைகள் எதை பற்றி இருக்குது தெரியுமா? உங்கள் எதிர்காலம் எப்படி மாறப்போகுதுன்னு தெரியுமா? விதின்னு ஒன்று இருக்கான்னு. விதி அப்படின்றது இந்த நிமிஷமே உங்களுக்கு அதை அழிச்சிட்டாரு கடவுள். ஒரு சின்ன செங்கலை வச்சு நீங்கள் இதை செய்யுங்க. அது மூலமாக உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை வருதுன்றதை நம்ம பார்க்கலாமா? 100% சேலஞ்ச். இதற்கு நீங்கள் தயாரா? ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சைரா. என் உயிரின் உயிரானவர்களே, நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை, நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை யாராவது சதிப்பறிச்சு அதை எடுத்துக்க முடியும்? உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்து இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன? ஸோ நினைக்கிறவங்க கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க. இதை பற்றி தெளிவாக இருக்கிறவங்களும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்க. ஒரு விஷயத்தை நாம் ரொம்ப அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். தெய்வத்தை தாண்டி வேற எந்த பலமும் இந்த உலகத்தில் இல்லை. நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குறீங்களோ அந்த தெய்வத்தை இருக்கக்கூடிய பலம் இருக்கே, அது வேற எந்த மனுஷனுக்கும், வேற எந்த உயிரினத்துக்கும், வேற எந்த கிரகத்துக்கும் கிடையாது. நீங்கள் எந்த தெய்வத்தை வேணாலும் வணங்குங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு செங்கல் மாதிரி வச்சு அதுக்கு பூஜை பண்ணி அதுக்கு ஒரு கடவுள் பெயரை வைத்து வணங்கினாலும் அந்த கடவுளோட மகா சக்தி அந்த கல்லுக்கு கிடைக்கும். நீங்கள் எந்த தெய்வத்தை வேணாலும் உருவாக்குங்க. எந்த கடவுளுக்கு என்ன பேர் வேணாலும் வைங்க. உங்கள் பேரே கூட அந்த சாமிக்கு வைங்க. இப்போ என் பேர் என்னது? சந்தோஷ். சந்தோஷ் சாமின்னு நான் ஒரு செங்கலை வைப்பேன். அந்த செங்கலுக்கு நான் உயிர் கொடுப்பேன். அந்த பவரை நான் கொடுக்க முடியும். அது கடவுளாக நினச்சி வழிபடும் போது அது என்னை காப்பாற்றும். ஸோ அதை தாண்டின சக்தி வரை எங்கேயுமே கிடையாதுங்க. இதை தான் நம்ம அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். உங்கள் முக்கில் ஒரு கோயில் இருக்கே, அது உங்களை காக்கிற சாமி, உங்களுக்கு கொடுக்குற சாமி. நீங்கள் என்ன கேட்டாலும் எதை கேட்டாலும்
அடுத்தடுத்த நிமிஷமே தரக்கூடிய சாமி, உங்களுக்கு பாதுகாப்பாக வழங்கக்கூடியதும் அந்த சாமி தான். அந்த கோயிலை தாண்டி இன்னொரு கோயிலில் போய் சக்தி இருக்குதுன்னு சொல்கிறோமே, அது இருக்கிறதுலையே சொல்கிற மிக 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 முட்டாள்தனமான ஒரு விஷயம். அப்போ நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் வணங்குங்க, ஆனால் அந்த கடவுளுக்கு உண்டான சக்தி நீங்கள் எந்த கடவுளை வணங்குறீங்களோ அந்த கடவுளுக்கு உண்மையாகவே இருக்குது. ஓகேவா? அப்போ நாமளாம் ஒரு செங்கலை வச்சு அதை கடவுளாக நினச்சி வணங்கினாலும் வழிபட்டாலும் அதுக்கு ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி உங்களை காப்பாற்றும். அப்போ இடையில யாராவது அதுக்கு தடையாக இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு தடையும் இல்லை. அப்படிப்பட்ட எந்த ஒரு கிரகமோ உயிரோ இல்லை வேற ஏதோ அது நிச்சயமாக தடையும் செய்யாது. உங்களுக்கு இப்போ கிடைக்கலன்னா மறுபடியும் இன்னும் அற்புதமான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம். அதை தான் நம்ம என்னைக்கோ மனசில் நினைக்கணும். இன்னும் என் குடும்பத்தில் பிரச்சனை இல்லை, முடியலைன்னு நினைக்கிறவங்க ஜாஸ்தி. அப்போது என் குடும்பத்தில் இன்னமும் பிரச்சனை இருக்குதுன்னா அதுக்கு சில பேர் ஏதோ ஒரு பில்லி சூனியம் ஏவல் அது இது அப்படின்னு வச்சிருக்காங்கன்னு நாம நம்பி 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 ஏமாந்து போகிறோம். எந்த விஷயத்தை நாம் நம்புகிறோமோ அது உண்மையாக்கப்படுது. அப்போ நீங்கள் பில்லி சூனியம் இருக்குதுன்னு நம்பினா அது இருக்குது. ஏன்னா நீங்கள் அது கூடவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, அதையே நினைக்கிறீங்க. அப்போ உங்கள் செயல்பாடுகள் எல்லாமே மோசமாக வருது. அது இல்லை. அப்படி அது இருந்தாலும் கடவுளை விட பவர் இல்லை. அந்த தீய சக்தியை நான் அழிக்கணும்னு நினைச்சாலும் என்னுடைய கடவுள் அந்த தீய சக்தியை எதிர்த்து போரிட்டு என்னை காப்பாரு. இந்த மாதிரியான மனநிலை உங்களுக்கு வரணும். ரைட்? அப்போ இந்த மனநிலையில் இருக்கும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றிகரமான மனுஷனா நீங்கள் வருவீங்க. உங்கள் குடும்பமும் மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு போகும். இல்லைன்னா திரும்பி திரும்பி யாரோ வச்சுட்டாங்க, யாரோ தடை செய்கிறாங்க, யாரோ நமக்கு புதுசாக இடைஞ்சல் பண்ணுறாங்க, இப்படி நீங்கள் நினைக்க நினைக்க என்ன ஆகுதுன்னா ரோட்டில் போகிறவன் வரவன் அத்தனை பேரையும் நீங்கள் சம்மந்தப்படுத்துவீங்க. சம்மந்தப்பட்டவங்களை சம்மந்தப்படுத்துறதை தாண்டி சம்மந்தப்படாதவர்களையும் நீங்கள் சம்மந்தப்படுத்தி உங்கள் சந்தேகத்தை இன்னும் அதிகரிப்பீங்க. ஸோ எந்த தோல்வியும் சரி, எந்த வெற்றியும் சரி, அது உங்களுக்கு உள்ளே இருந்து வெளிப்படக்கூடிய விஷயமா இருக்கு. உங்கள் தோல்வி கூட உங்கள் கிட்டே இருந்து தான் வெளிப்படுது. உங்கள் வெற்றியும் உங்கள் கிட்டே இருந்து தான் வெளிப்படுது. எந்த ஒரு விஷயத்தை கண்ணும் கருத்துமாக நினச்சி நாம் செய்கிறோமோ அதில் நமக்கு வெற்றின்றது உறுதிப்படுத்தப்படுது. இதற்கு எதிராக செஞ்சால் தோல்வியும் இங்கே உறுதிப்படுத்துது. அப்போ வெற்றியும் தோல்வியும் உங்கள் மனநிலை, உங்கள் செயல், உங்கள் முயற்சி, உங்கள் உழைப்பு, இதை வச்சு தான் தீர்மானிக்கப்படுது. இன்றைக்கி கூட ஒரு சாயனம் சொல்லியிருந்தாங்க, எல்லாமே விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு. அப்போது நான் உங்ககிட்ட கேட்டேன், இதெல்லாம் விதி அப்படின்னு கடவுள் உங்ககிட்ட நேராக சொன்னாரா? இப்போ நல்லா சம்பாதிக்கிறவ திடீர்னு பிஸ்னஸ் பண்ணுறதுல இன்வால்வ் ஆகலை,
அவன் டோட்டலாக நிறுத்திட்டான். அப்போ இதை விதின்னு சொல்லுவீங்களா? அவனுக்கு கவனம் இல்லாமல் அவன் ஊதாரித்தனமாக இருந்ததால் அவன் பிஸ்னஸ் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லுவீங்களா? ஆனால் இதுக்கும் நம்ம ஆளுங்க கதை கட்டுவாங்க. இல்லை, விதி தான், திடீர்னு அவன் ஏன் வேலை செய்யலை அப்படின்னு. அப்போ திடீர்னு அவன் ஏன் வேலை செய்யலைன்னா அவன் மனசு வேற எங்கேயோ போகுது. அதுக்கும் நம்மளால சொல்லுவாங்க அதுவும் விதி தான். அப்போ இத்தனை நாள் வேலை செஞ்சதில்ல, அப்போ இப்போ வேலை செய்யலைன்னா எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குதுன்னு. அப்போது விதி தான் உங்கள் வாழ்க்கையை வழி நடத்துது அப்படின்னா கடவுள் எதுக்கு? இப்போ கடவுளை எதுக்கு நம்ம வணங்குறோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. கடவுளை ஏன் வணங்குறோம்? உங்கள் விதிப்படி 60 வயசு வரைக்கும் நீங்கள் அழுது புலம்பிக்கிட்டே தான் வாழ்க்கையை முடிக்கணும் அப்படின்னு விதி ஒன்று எழுதியாச்சுன்னா கடவுளுக்கு என்ன வேலை? அப்போ கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்குன்னு ஒரு வேலை இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்போ அவருடைய வேலை என்ன? உங்களை காக்கணும். உங்களை காக்கணுன்றது அவரோட வேலை. அப்போ 60 வயசு நீங்கள் வாழ போறீங்க, அவர் உங்களை காத்தா என்ன, காக்காட்டி என்ன? ஸோ 60 வயசு வரைக்கும் நீங்கள் இருக்க போறீங்க. அப்போ உங்களுக்கு 40 வயசில் ஒன்றுமே நடக்காதா? 50லே நடக்காதா? இல்லை 60 தாண்டி வாழ முடியாதா? ஸோ இதுக்கு பதில்களே கிடையாது. அப்போ எல்லாமே விதிப்படி விதிப்படி விதிப்படின்னா நாம் முன்னேற்றத்தை இதை சொல்லியே நாம் தடுக்கிறோம் தானே. அப்போ நம்மளுடைய திறமையை நம்ம அழிக்கிறோமா இல்லையா? நம்முடைய சந்தோஷத்தை தள்ளி வைக்கிறோமா இல்லையா? நம்முடைய வெற்றியை தள்ளி வச்சு தோல்வியை பக்கத்தில் வர வைக்கிறோமா இல்லையா? நீங்கள் விதி 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 விதின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா நிச்சயமா உங்களுக்கு உள்ள நீங்களே சதியை உண்டு பண்ணிப்பீங்க. அப்போ விதின்றது எதுவுமே இல்லை. நீங்க செய்யக்கூடிய ஒரு முயற்சிக்கும் ஒரு விதமான பலன்கள் இருக்குது. அந்த பலன்களை கொடுப்பது தான் கடவுளோட வேலை. இப்போ நான் நிறைய வேலை செய்கிறேன், ஆனால் ரிசல்ட் 0. இப்போ கடவுள் எனக்கு எதுக்காக அந்த ரிசல்ட்டை கொடுக்கல? இதை நான் அடிக்கடி கேட்பேன். நம்ம நல்லா ஒர்க் பண்ணுறோம், ஒர்க் பண்ணும்போது ஏன் நமக்கு இப்படிப்பட்ட விஷயம் இப்போ இல்லை, சில வருஷத்துக்கு முன்னாடி அப்போ தோணலை, ஒன்றும் புரியல. இப்போ தோணுது. அன்னைக்கு நான் செஞ்ச வேலைக்கு சம்பளத்தையோ இல்லை புகழையோ இல்லை எனக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுத்துருந்தா இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு வர முடியாது. ஸோ என் கூட பயணித்தவங்க அத்தனை பேரும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழலை, ஆனால் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்போது அன்னைக்கு கிடைச்ச தோல்வி எனக்கு இன்னைக்கு 2 மடங்கோ 3 மடங்கோ இல்லை கணக்கில்லாத மடங்கோ வெற்றிகரமாக கடவுள் எனக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மை அமைச்சு கொடுத்துருக்காரு. ஆனால் என் கூட இருந்தவங்களுக்கோ அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே போல் வாழ்வியல் முறை தான் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ எந்த சேஞ்சஸும் கிடையாது. அப்போ எனக்கு எப்படி பாசிபிள் ஆச்சுன்னா, எனக்கு கிடைச்ச தோல்வி அன்னைக்கு நான் ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டேன் இல்லையா, அதற்கு உரிய பதில்கள் ரொம்ப லேட்டாக கிடைக்குது, ஆனால் கிடைக்குது. ஸோ நம்ம கேள்விக்கு சில பதில்கள் கிடைக்கலன்னா அந்த பதில்கள் கொஞ்சம் நாள் ஆகும் அது உங்களை வந்து அடைய. உடனே பதில்கள் வேணும், பதில்கள் கிடைக்கலன்றதுக்காக நாம் முயற்சிகளை நிறுத்திட்டு எதிர்மறை எண்ணங்களை மனசில் வச்சுக்கிட்டு கஷ்டப்படக்கூடாது.
அப்போ நாம பதில்கள் கிடைக்கல அப்படின்னா ஏதோ ஒரு வழியில் அந்த பதில்கள் நமக்கு கிடைக்க போகுது. கடவுள் நம்மளை காப்பாற்ற போகிறாரு. கடவுள் நம்மளை காப்பாற்றிட்டு தான் இருக்காரு. நாம் இதை தெரியாமல் புரியாமல் அவசரப்பட்டு மனசில் எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களையும் வெளிச்சிடக்கூடாதுன்னு நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஸோ நீங்கள் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் சுற்றி இருக்கிற இடமும் சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா எல்லாமே ஒரு மாதிரி கசகசன்னு போயிடும். அப்போ எதிர்மறை எண்ணங்கள் எங்கேருந்து வருது தெரியுமா? கேள்விகளுக்கு பதில்கள் கிடைக்கலன்னா, எதிர்பார்ப்புகள் நிறைவேறலைன்னா, நாம் ஒரு பலனை எதிர்பார்த்து அந்த பலன் நமக்கு கிடைக்காம ஏதோ சும்மா லைட்டாக அந்த பலன் கிடைக்குது அப்படின்னும் போது மனசு நமக்கு துடிக்குது. ஆனால் ஒரு தாமதமும் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதுன்றத நீங்கள் என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கை இன்னும் மென்மேலும் சிறக்கும். எனக்கு சில விஷயங்கள் ரொம்ப தாமதமாக நடக்கும். சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு தடங்களாக கூட இருக்கும். ஆனால் எனக்கு தடைகளோ இல்லை எனக்கு ஏற்பட்ட தாமதமோ ஒரு இடத்துல கூட நான் ஒரு துளி அளவு கூட நான் ஃபீல் பண்ணவே இல்லை. ஏன்னா ஒரு தாமதமும் எனக்கு வாழ்க்கையில் நல்லதாக சேர்க்கிறார் சாயப்பா. நீ இப்போ களத்தில் இந்த களத்துக்கு போன உடனே உனக்கு வெற்றி அப்படின்ற இடத்துக்கு இருக்காத. நிறைய தோல்விகளை சந்திச்சுக்கோ. அது மூலமாக நிறைய அவமானத்தையும் எடுத்துக்கோ. இந்த தோல்வியை சந்திக்கிறதாலையும் இந்த அவமானத்தை நீ எடுத்துக்கிறதாலையும் உன் வாழ்க்கையில் சிறப்படைவ அப்படின்னு. இதெல்லாம் சாயப்பா நமக்கு சொல்லக்கூடிய இன்டைரக்டான ஆன்சர்ஸ், மறைமுகமான பதில்கள். அவர் சொல்லலன்னு நினைக்க வேண்டாம். அவர் கேட்கக்கூடிய மனநிலையில் உங்க மனநிலை இல்லை. அவரோட லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சாதான் அவர் என்ன சொல்றாருன்னு தெரியும். ஏதோ ஒரு நாட்டில் ஒரு ஜப்பானுக்கே நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மொழி நமக்கு தெரியுமா என்ன? தெரியாது. சைகை காட்டினா வேணால் தெரியும். சைகை இல்லை அப்படின்னா ஒன்றுமே தெரியாது. அதே போல தான் கடவுளுடைய மொழியையும் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கை செம்மையாக இருக்கும். தெரியாத வரைக்கும் நமக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்ற நிலைக்கே நாம் தள்ளப்படுவோம். அப்போ கடவுளோட மொழி தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்பிக்கை இருக்கணும். என்ன இருக்கணும்? நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கையில் தான் கடவுளே பேசுவார். ஆனால் நிறைய பேருக்கு எந்த ஒரு விஷயமும் நான் நினச்சது இன்னும் நடக்கலையே அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும்போது அவங்களுக்கு நம்பிக்கை பிறக்கலை. அவநம்பிக்கை மட்டுமே அவர்களுக்கு அதிகமாக உள்ளது. இந்த அவநம்பிக்கை தான் எல்லாத்துக்கும் காரணமாக அமையுது. அந்த அவநம்பிக்கையில் இருந்து மீண்டு வந்தாதான் கடவுளோட மொழி உங்களுக்கு புரியும். அப்போ நம்பிக்கைன்ற ஒரு இடத்துல நீங்கள் நின்னீங்க அப்படின்னா கடவுள் எந்த வார்த்தைகளை சொல்கிறாரு, அது எந்தெந்த விதத்தில் உங்கள் வாழ்க்கையில் பயன்பட போகுது, இது மூலமாக நடக்க வேண்டிய விஷயங்கள் எதெல்லாம் எப்போ நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு புரியும். அப்போ நான் சொல்கிறதையெல்லாம் உள்வாங்குங்க. கேள்விகள் கேட்கக்கூடிய நேரம் நீங்கள் பதில்கள் சொல்லணும். இப்போ எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு தாமதிக்குதோ இது மூலமாக நீங்கள் வருத்தம் அடைந்தது உண்டா? சுருக்கமாக கேட்குற, என்னைக்காவது ஏதாவது ஒரு விஷயம் செய்யும்போது அது தடையாவோ தாமதமாகவோ இருக்கும்போது
உங்களுக்கு வருத்தம் இருக்குதா? வருத்தம் இருந்துச்சுன்னா இனி ஒரு வார்த்தை மட்டும் முடிவு பண்ணுங்க, வருத்தம் எனக்கு இல்லை. வருத்தம் இல்லை. எந்த ஒரு தடையும் எந்த ஒரு தாமதமும் எனக்கு சாதகமாக அமையும். பொறுமையாக சொல்கிறேன், நிதானமாக கேளுங்க. எந்த ஒரு தடையும் எந்த ஒரு தாமதமும் எனக்கு சாதகமாக அமையும். இதை எப்பெல்லாம் உங்களுக்கு தடையும் தாமதமும் வருதோ அப்பெல்லாம் இதை நீங்கள் மனப்பூர்வமாக நினைக்கணும், மனதில் எழுதிய வைக்கணும். கமெண்ட்லேயே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நோட்டு வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த நோட்டுலேயும் இந்த வார்த்தையை எழுதுங்க. தடையும் தாமதமும் எனக்கு சாதகமாக முடியும். இதெல்லாம் கடவுளோட வார்த்தைகள். இதெல்லாம் சச்சரிதமில் டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ சொல்லக்கூடிய வார்த்தைகள். ஸோ இதில் நீங்கள் உறுதியாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடின அத்தனை செல்வமும் கிடைக்கும். ஆனால் இதில் உறுதியாக இருந்தால் மட்டுமே. இதில் நீங்கள் உறுதியாக இருப்பீங்களா? உறுதியாக இருக்கிறவங்க நிச்சயமாக உறுதியான வெற்றியை பெறுவார்கள். கடவுள் சாதாரணமானவர் இல்லைங்க. நீங்கள் பாட்டுக்கு கையெடுத்து கும்பிட்றீங்க, வணக்கம் போகிறீங்க. உங்கள் ஜாதகத்தையே சாயப்பாவுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் கவனிக்கிற மாதிரி அவர் கவனிக்கலை. நீங்கள் பட்டும் படாமல் கவனிக்கிறீங்க, அவர் தெளிவாக கவனிக்கிறாரு. இப்போ நீங்கள் இந்த நேரத்துக்கு வரணும், இந்த வார்த்தையை கேட்கணும்னா அவருடைய விருப்பம். ரைட்டா? அவருடைய விருப்பம். அதனால தான் இந்த வார்த்தைகள் உங்கள் காதுக்கும் உங்கள் மனசுக்கும் போகுது. உங்கள் மனசில் ஒரு ஆழமான யோசனையை இந்த வார்த்தைகள் உங்களுக்கு இந்த நிமிஷம் இந்த நொடி உங்கள் மனசில் ஸ்ட்ராங்காக ஏற்படுத்துகிறார். என்ன? தடையும் தாமதமும் உனக்கு சாதகமாக்கப்படும். இந்த நேரத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் உங்களுக்குள்ளே வரும். ஒன்று கண்களில் கண்ணீர் வரும், இல்லை பள்ளி சத்தம் கொடுக்கும், இல்லை ஈயோ கொசுவோ ஏதாவது ஒன்று பண்ணும், இல்லை ஏதாவது ஒரு சத்தம் வரும், இல்லை ஏதாவது ஒரு மணி சத்தம் வரும், ஏதாவது ஒன்று வரும். இல்லைன்னா மனசில் ஸ்ட்ராங்காக இந்த வார்த்தையை பதிகிற மாதிரி அது பதிய வைக்கும். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைகளும் சாயப்பாவோட வார்த்தைகளே. ஸோ எத்தனையோ பேர் இவ்வளோ தடை இருக்கு அப்படின்னு சொல்லி அழுவுறீங்கல்ல. எனக்கு இந்த வெற்றி கிடைச்சிடுச்சுன்னா என் வாழ்க்கையில் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறீங்கல்ல. அவங்களுக்கு எல்லாமே இந்த நாள், இந்த நொடி, இந்த வியாழன் ஒரு மகா திருப்பு முனையாக இந்த வார்த்தைகள் இருக்கும். ஆனால் இந்த வார்த்தைகளை நீங்கள் உள்வாங்கணும். இந்த வார்த்தைகளை உள்வாங்கும் போது இருக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த நம்பிக்கை மூலமாக மாறப்போகும் உங்களது மனநிலை. உங்கள் மனநிலை மாறிடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையுமே மாறுமே. மனநிலையை பொறுத்து தானே வாழ்க்கை. நாம் நல்லா இருப்போம் அப்படின்னு நினச்சா அந்த டே ஃபுல்லாக ஹாப்பியாக இருப்போம். எதனால் அந்த ஹாப்பி கிடச்சிருக்குது? உங்கள் மனநிலையில் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ நம்பிக்கை வந்திருக்கு. அந்த நம்பிக்கையை இந்த தடையும் தாமதமும் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகுதுன்றது. பல வருஷம் நான் முயற்சிகள் செய்து பல தோல்வி, பல தடை, பல தாமதம். அடுத்தடுத்த நொடி செத்து செத்து பழிச்ச நொடி. ஒரு நொடியிலையும் ஒரு பூகம்பம் வெடிப்பதற்கு சமம் என்னோட வாழ்க்கையில். ஒரு நொடியும் அந்த பூகம்ப சவுண்டு, அந்த பூகம்பத்தால் வந்த வென,
அதை நினச்சி பார்க்க முடியாது. ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, ஒரு பூகம்பம் எப்போ வெடிக்கணும்னு நினச்சிட்ருப்போம். வெடித்தா பரவாயில்லன்னு கூட நினைப்போம். ஆனால் அது வெடிக்காது. ஆனால் வெடிச்சிட்டுமோன்ற பயம் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ கடவுள்கிட்ட அதிகமாக நான் கேட்டது ஒன்றே ஒன்று தான், ஏன் எனக்கு மட்டும் இப்படி? அப்படி என்ன பெரிய பாவத்தை செஞ்சிட்டேன், மன்னிக்க முடியாத பாவத்தை அப்படி நான் செஞ்சிட்டேன், அப்படி என்ன நீ குறையும் குத்தத்தையும் கண்டுபிடிச்ச? இதெல்லாம் நான் அவர்கிட்ட ஆழமாக கேட்கக்கூடிய கேள்விகள். பதிலே வரல. ரொம்ப கல் நெஞ்சக்காரராக இருந்தார். எந்த ஆன்சரும் வரவே இல்லை அவர்கிட்ட இருந்து. எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கினே இருப்பார். கால் மேலே கால் போட்டு, நீ பாட்டுக்கு சொல்லு, நான் பாட்டுக்கு கேட்குறேன். சில நேரத்தில் ரொம்ப டென்ஷன் ஆகும். ஐயோ பெருசு, உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்க, எனக்கு எப்போ பிரச்சனை தீரப்போகுது, தீருமா தீராதா? எந்த பதிலும் இல்லை. சரி, இவர் இருக்கிறாருன்றதை நம்புகிறோம். அது ஒன்று தான் எல்லாத்துக்கும் எனக்கு பதிலாக கிடைச்சது. அவரை தாண்டி என்ன நடந்தாலும் சரி, தலையே துண்டானாலும் சரி இருக்கட்டும், நம்ம பாட்டுக்கும் தைரியமாக ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ தான் யோசித்தேன், தடையும் தாமதமும் இருக்கட்டும், என்னைக்காவது ஒரு நாள் வட்டியும் முதலுமா நமக்கே வந்து சேரும்னு சொல்லியிருக்காரு. வந்து சேராதா? சேர்க்க மாட்டாரா? இந்த உலகமே கொண்டாடுதே சாயப்பா சாயப்பான்னு சொல்லி. அத்தனை மனுஷங்களுக்கும் மிராக்கிள்ஸ் நடத்துகிறாரு, நமக்கு நடத்த மாட்டாரா? எத்தனையோ பேர் பாவத்தை மன்னிக்கிறாரே, நமக்கு பாவத்தை மன்னிக்க மாட்டாரா? எத்தனையோ பேருக்கு வாழ்க்கை கொடுக்குறாரே, நமக்கு வாழ்க்கை கொடுக்க மாட்டாரா? இது எல்லாமே நான் யோசித்தேன். யோசிக்க யோசிக்க தான் நம்பிக்கையே பிறக்குது. அதாவது ரெண்டு மனுஷன் ரெண்டு விதமாக யோசிப்பான். அதில் நான் ஒரு வகையில் யோசிக்கிறேன். இன்னொரு மனிதன் வாழ்க்கை போயிடுச்சு, கடவுள் கண்ணு திறக்கலை, கடவுள் காப்பாற்றலை, கடவுளே இல்லை, கடவுள் கல் நெஞ்சம் படைச்சவர், நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன், போன ஜென்மத்தில் அதை பண்ணேன், அதுக்கு முதல் இதை பண்ணேன்னு இவங்களா கற்பனை பண்ணி இவங்களா பாவத்தை செஞ்சதால தான் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னவங்க ரெண்டாவது வகை. ஸோ நான் ரெண்டாவது வகையில் வந்து மறுபடியும் வகையை கண்டுபிடிச்சேன், ஃபாலோ பண்ணேன். அதனால நமக்கு அந்த பிரச்சனைகள் இல்லை. ஸோ நான் ஃபாலோ பண்ணுறது தான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ தடையும் தாமதமும் அழிக்க வந்தது அல்ல, உங்களை ஆக்க வந்தது. உங்களை ஒரு பரிபூரணமான இடத்துக்கு கொண்டு செல்வதற்காக வந்தது தான் இந்த தடையும் தாமதமும். ஸோ என்ன காரணங்கள் வேணாலும் கடவுளுக்கு தான் தெரியும். நம்ம அந்த காரணத்தை தேட முடியாது. நம்ம காரணத்தை தேடுறது எல்லாமே இந்த சின்ன பசங்க விளையாட்டாக சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நம்மளுடைய கணக்கு வேற, கடவுளோட கணக்கு வேற. நம்ம கணக்கு பூமினா, கடவுள் கணக்கு வானம். இப்போ பூமிக்கும் வானத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் எவ்வளோன்றதை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தலை சுத்தம். கடவுள் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாரு, வாழ்க்கையில் கவனத்தை வை. இதில் வாழ்க்கையில் கவனத்தை வை. அப்போ உடனே ஒரு கேள்விகள் வரும், அப்போ நாங்கள் வாழ்க்கையில் கவனத்தை வைக்கலையா? கண்டிப்பாக வைக்கல. வாழ்க்கையில் கவனத்தை வைக்கல. உங்கள் கவனங்கள் சிதறது. ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணுறீங்களா? எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க? 4 மணிக்கு எழுந்திரிச்சிங்க, ஓகே, இப்பயும் 4 மணிக்கு தான் எழுந்திருக்கிறீங்களா? இந்த சொல்லுவாங்க கழுத தேஞ்சி கட்டெரும்பான கதைன்னு. கழுத தேஞ்சி தேஞ்சி கட்டெரும்பாயிடுச்சான். 4 மணிக்கு எழுந்திரிச்சான், 4:30க்கு எழுந்திரிச்சோம், 4:30 5, 5 5:30,
இப்போ 7 மணிக்கு அடிக்கிற மழையிலையும் குளிர்லையும் சுகமாக இருக்குதுல்ல தூக்கம். ரைட், இதான் நான் சொன்னேன், கழுதை தேஞ்சு கட்டெரும்பானுக்குது. அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணலை, அப்போ வாழ்க்கையில் எங்கே கவனம் இருக்கு? எங்கே கவனத்தை வைக்கிறீங்க? அதுதான் உங்கள் வாழ்க்கையாக மாறுது. நான் சொல்கிறேன், நான் கூட சொல்கிறேன், நீங்கள்லாம் நான் ரொம்ப பர்ஃபெக்ட்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா நான் அன்டைமில் தூங்குறேன், அன்டைமில் ஒர்க்கு முடிக்கிறேன், அது ஒரு காரணம். பட் இன்னைக்கு வரைக்கும் என்னால் அதை சரி பண்ண முடியல. என்னோட தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லுவார், பங்க்சுவாலிட்டியில் நீ ரொம்ப கஷ்டம் இருக்கடா, ரொம்ப கஷ்டப்படுவடா அப்படின்னாரு. அது இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. ஸோ நானும் முயற்சிகள் செய்கிறேன், செய்யாமலாம் இல்லை. சம்டைம்ஸ் 3 மணிக்கு தூங்குறேன், சம்டைம்ஸ் 4 மணிக்கு தூங்குறேன். ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக முழிக்காமல் அடுத்த நாள் நான் சுற்றிக்கிட்டே இருந்தேன்னா வேலை விஷயமா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது, கண்ணெல்லாம் சொருகுது, கொட்டாவியாக வருது, உடம்பு ஹீட் ஆகுது, தலையில் அப்பப்போ முடியெல்லாம் வேற கொட்டுது, கண்டிப்பாக முடி கொட்டுது. இதில் என்ன ஆகுதுன்னா அதிகப்படியான ஒர்க்க பேர்டன். நைட்டு தூங்கலைன்னா உடம்பு கெட்டு போயிடும். நைட்டு தூக்கம் இல்லை அப்படின்னா ஒரு 10 மணிக்கு படுத்து காலைல 4 மணிக்கு எழுந்திரிச்சா உடம்பு சூப்பராக இருக்கும். இல்லைன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்தோன்னா உடம்பு சூடாயிடும். உடம்பு நல்லா சூடாயிடும். சூடான என்ன நல்லா பிரச்சனை வருமோ அது எல்லாம் பிரச்சனை வரும். நம்ம என்ன தான் ஆல்டர்னேட்டிவ் பண்ணாலுமே சரி, அது பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் வேணால் ரெடியூஸ் ஆகும். சார் முடி கொட்டுறதுக்காகலாம் கவலைப்படலை. ஏன்னா நமக்கு நம்பிக்கை அப்படின்ற ஒன்று இருக்கணும். அது ஒன்று தான் நமக்கு தேவை. முடி முக்கியம் இல்லை, உயிர் தான் முக்கியம், சுவாசம்தான் முக்கியம். ஸோ நான் அழகை பற்றி இங்கே பேசலை, ஆரோக்கியத்தை பற்றி பேசுகிறேன். ஏன்னா நிரந்தரம் இல்லாதது தான் இந்த அழகு. நிரந்தரமானது நம்ம செஞ்ச பாவ புண்ணியம்தான். அதுதான் நம்ம கணக்கு. அந்த கணக்குக்கு தான் நம்ம இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ஆரோக்கியம் மிக மிக முக்கியம். ஒரு நிமிஷமும் ஒரு நொடியும் ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், தெய்வீக சிந்தனை, தொழில் பக்தி, வாழ்க்கையோட கவனம், எதெல்லாம் நம்ம தொடர்ந்து செய்கிறோமோ அதை கடைசி வரைக்கும் செய்வதற்கு உண்டான முயற்சி, விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி, இதை எல்லாம் தக்க வச்சுக்கிட்டா வாழ்க்கை செம்மையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஸோ தடையும் தாமதமும் உங்கள் வாழ்க்கையில் மிக 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 முக்கியமான ஒரு இடமா விளங்க போகுது. இதை எதிர்காலத்தில் நினச்சி நீங்களும் பல பேருக்கு சாட்சியானவரா அன்பே சாயில் சொல்லுவீங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா. சாயிரா.